ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு ஒரு டவுட், எப்படி ஒரு 30 நாள்ல சரளமா இங்கிலீஷ்ல பேச முடியும் அப்படின்ட்டு. இப்போ உதாரணமா உங்க பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கன்னடம் பேசுறவங்க, இல்லை தெலுங்கு பேசுறவங்க, இல்லை ஹிந்தி பேசுறவங்க, உங்க குழந்தைகள் 2 வயசு குழந்தை அங்கே போய் விளையாண்டுட்டு இருந்துச்சுன்னா உங்க தாய்மொழியும் நல்லா பேசும், அந்த மொழியும் நல்லா பேசும். நம்ம என்ன டியூஷனுக்கு அனுப்பணுமா, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணுமா? எப்படி கேட்டு 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 அங்க ஒரு தேவை இருக்குது. அங்க அவங்களோட கம்யூனிகேட் பண்ணும்போது, அவங்களோட பேசும் பொழுது அந்த மொழியில பேசணும்னு சொல்லிட்டு ஒரு நிர்பந்தம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு இதுல அப்பாவுக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும், அம்மாவுக்கு தமிழும் தெலுங்கும் தெரியும். இந்த குழந்தை என்ன செய்யும்? 2 வயசு குழந்தை அப்பாட்ட போய் தமிழ்ல நான் அழகா பேசிடும், அம்மாட்ட வந்து தெலுங்குல பேசிடும். அப்பா சொல்ற தமிழ்ல சொல்றத அம்மாட்ட போய் தெலுங்குல மொழிபெயர்த்து சொல்லி அது போய் அப்பா கேட்கிறாரு, தண்ணி கொண்டு வான்னு கேட்கிறாரு. உடனே அம்மாட்ட போயிட்டு நீலியுமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை வாங்கி கொண்டாந்து அப்பாட்ட கொடுத்துரும். எப்படி பண்றது இதெல்லாம்? அப்ப அவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி தான் நம்மளும் வந்து முயற்சி பண்ணா, கேட்டு 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 ஒரு இதை உத்வேகத்தோட நான் எப்படி மொழி கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம்னா, அதுக்கு முதல்ல வந்து அந்த வொக்காபுலரி டெவலப்மெண்ட், கிராமர் டெவலப்மெண்ட் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, அப்புறம் நான் என்ன, நீனா என்ன, இந்த காலமெல்லாம் காமிச்சா இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம தரவா வச்சுட்டோம்னா அந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக் வராது. சில பேர் வந்து பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க, ஆனா கிராமர் மிஸ்டேக் வரும். இப்ப ஃப்ளூயன்சி டெவலப்மெண்ட், அதாவது ஆங்கிலத்துல சரளமா பேசுறதுக்குரிய தன்மை, அதுக்கு என்னென்ன வேணும்? ஆரம்பத்துல நம்ம தாய்மொழியையும் அந்த புதுசா கத்துக்கிற மொழியை நம்ம இணைச்சிட்டு, ஐ கோனா நான் போகிறேன் அப்படின்ட்டு முதல்ல ஆரம்பத்தில் படிச்சுக்கலாம். அப்புறம் போக 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 நம்ம என்ன பண்ணணும்? தாய்மொழியினுடைய தாக்கத்தை குறைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் போறேன் அப்படின்னா ஒரு ஐடியா வந்து, ஒருத்தன் ஓடுறான், ஹி ரன்ஸ், அவன் ஓடுகிறான். அவன் ஓடுறது வந்து இங்கிலீஷ்ல ஓடுறானா, தமிழ்ல ஓடுறானா, ஹிந்தியில ஓடுறானா? ஓடுதல் என்பது ஒரு வினைச்சொல், வினை செயல் இல்லையா? அப்போ அந்த நம்ம என்ன பண்றோம்? நிறைய பேருக்கு வந்து கிராஜுவேட்ஸ் இருப்பாங்க, போஸ்ட் கிராஜுவேட் இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ளூயன்சி இல்லை, யோசிச்சு யோசிச்சு பேசுவாங்க. அது எதனால? முதல்ல அவங்க வந்து ஐடியா, ஓடுகிறான் அப்படின்னா ஹி ரன்ஸ் அப்படின்னு இது முதல்ல அந்த ஐடியாவை நினைச்சிட்டு அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு அப்புறம் இங்கிலீஷ்ல இந்த ஐடியாவை கன்சீவ் பண்றது, மனசுல தோன்றது வந்து என்ன தமிழ்ல, அப்புறம் இங்கிலீஷ்ல. நீங்க நம்ம என்ன பண்ணணும்னா ஐடியாவை அப்படி டைரக்டா இங்கிலீஷ்ல திங்க் பண்ணணும். ஏன்னா இப்ப வந்து அதுக்கு அந்த ஆக்ஷனுக்கு வந்து மொழி கிடையாது. ஒவ்வொரு மொழியில உள்ளவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து ஹி ரன்ஸ்ங்கிறத வந்து இல்ல மலையாளத்துல வேற மாதிரி சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல வேற மாதிரி சொல்லுவாங்க, தமிழ்ல வேற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அப்ப அந்த மொழியிலேயே நம்ம வந்து அதை திங்க் பண்ணிட்டு அப்படியே சொன்னோம்னா அந்த ஃப்ளூயன்சி டெவலப் ஆகும். நம்ம தமிழ்ல கன்சீவ் பண்ணி அதாவது ஐடியாவை எடுத்து அதை வந்து இங்கிலீஷ்ல மாத்தி சொல்றது, அந்த ஐடியா வந்து அந்த செயல், ஓடுறான் அந்த ஒரு செயல், அதை வந்து டைரக்டா வந்து ஹி ரன்ஸ் திங்க் பண்ண கொஞ்சம் கொஞ்சமா பழகணும். அப்ப வந்து மதர் டங் மறந்து போகாது. நீங்க தமிழ் மட்டும் தெரிஞ்ச மட்டும் போய் தாராளமா நீங்க தமிழ்ல தான் பேசுவீங்க, வேற மொழியில பேச மாட்டீங்க. இங்கிலீஷ்ல மட்டுமே தெரிஞ்ச ஒருத்தர் போய் நம்ம தமிழ்ல திங்க் பண்ணி அப்புறம் இங்கிலீஷ்ல பேசணும்னா அப்ப என்ன கொஞ்சம் லேட் ஆகும். இப்ப நான் டயக்ராம்ல கொடுத்திருக்க முக்கோணத்தை பாருங்க. முதல்ல வந்து ஒரு செயலை வந்து நம்ம நினைச்சு பார்க்கிறோம், அது மூளையில தோணுது. சாப்பிடுறான், குதிக்கிறான், ஸ்விம் பண்றான் அப்படின்ட்டு இல்லையா? அதை வந்து நம்ம இங்கிலீஷ் சொல்லணும்னா டைரக்டா வந்து அப்படியே இங்கிலீஷ்ல திங்க் பண்ணி அதை பார்த்து அப்படியே இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல சொல்லிடணும். முதல்ல நம்ம வந்து இந்த முக்கோணத்தை பாருங்க, மேல தமிழ்ல போகுது, மதர் டங் தமிழ்ல போயிட்டு அப்புறம் அங்கிருந்து டிரான்ஸ்லேட் ஆகி இங்கிலீஷ்க்கு வருது. அப்ப என்ன ஆகுதுன்னா டிஃபரன்ஸ் வரும், டைமிங் டிஃபரன்ஸ் வரும். அப்போ நம்ம வந்து சரளமா பேச முடியாது. யோசிச்சு யோசிச்சு அவன் ஸ்விம் பண்றான் அப்படி, அவன் நீச்சல் அடிக்கிறான் அப்படின்னா ஹி ஸ்விம்ஸ், நீச்சலுக்கு ஸ்விம்ஸ், அப்புறம் வந்து ஹி ஸ்விம்ஸ் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன அந்த நேரத்தில் நிறைய கேப் வரும். அந்த இடைவெளி வராமல் இருக்கிறதுக்கு டைரக்டா நம்ம என்ன பண்ணணும்? இங்கிலீஷ்ல திங்க் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா
கொஞ்ச நாள்ல வந்து நிறைய வேர்ட்ஸ் வொக்காபுலரி சொல்ல இல்லையா, இதெல்லாம் ஈட், ரன், கோ, ஸ்லீப், சி, டேக், கிவ், ஓகே, கெட், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் வேர்ப்ஸ். இந்த மாதிரி வொக்காபுலரி சேர்த்துட்டு அப்புறம் நான் வந்து ஒரு ரூல் சொல்லி கொடுத்துருக்கேன். ஐ கோ, யூ கோன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஐ ஈட், யூ ஈட், ஓகே, ஹீ ஈட்ஸ், அந்த மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அதையும் கம்பைன் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து கிராமர் தப்பு இல்லாம, இலக்கண பிழை இல்லாம நம்ம ஒரு மொழியை பேச முடியும். அதே சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும், திங்க் பண்றதுமே இங்கிலீஷ்ல திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு கிராஜுவலா வந்துடும் உங்களுக்கு. என்ன, முதல்ல கான்பிடண்டா இருங்க, கட்டாயமா கத்துக்கிற முடியும் உங்களால. அதுக்கு என்ன பண்ணணும், தன்னம்பிக்கை வேணும், முயற்சி வேணும். டெய்லி ஒரு ½ அன் அவர் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயமா ஒரு 3 மாசத்துல நீங்க வந்து பேசிக் இங்கிலீஷ், அதாவது நம்ம கம்யூனிகேட் பண்றது, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது சொல்றது, ஒருத்தர் கேள்வி கேட்கும் போது அதுக்கு பதில் சொல்றது எல்லாம் பண்ணிடலாம். அதுக்கு மேல வேணா அட்வான்ஸா போனோம்னா நிறைய புக் எல்லாம் படிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோரி புக் படிச்சு அப்பெல்லாம் வரணும். சரியா? இது வரைக்கும் பிரசன்ட் டென்ஸ் பார்த்தோம். இப்போ பாஸ்ட் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது கடந்த காலமும் வருங்காலமும். பிரசன்ட் டென்ஸ் நிகழ்காலம் பார்த்துட்டோம். இப்போ அதை ரெண்டையும் பார்க்க போறோம். அதாவது இப்போ ஐ கம்னா அது பிரசன்ட் டென்ஸ். இப்போ வேற வெர்பு எடுத்துக்கலாமே, ஐ சி அது பிரசன்ட் டென்ஸ். நம்ம இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல எப்படி சொல்லுவோம், கடந்த காலத்துல ஐ சா அப்படின்னு சொல்லுவோம், ஐ சா. ஃபியூச்சர் டென்ஸ்ல, அதாவது வருங்காலத்தில் எப்படி சொல்லுவோம், ஐ வில் சி. இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்னா பாஸ்ட் டென்ஸ் எடுத்துட்டு இந்த அட்டவணையை பாருங்க, அதாவது டயக்ராம் கொடுத்துருக்கேன் இல்லையா. I saw, we saw, you saw, he saw தான், he saw, she saw, it saw, they saw. இப்போ நம்ம future tense பார்க்க போறோம். Singular, I will see. Plural, we will see. அது first person. Second person, you will see. என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. அதிலே plural இல்ல மரியாதை சொல்றது you will see. அப்புறம் third person, he will see, she will see, it will see, they will see. So இங்கே இந்த ரூட் verb மாறல, see அப்படியே தான் இருக்கு, will மட்டும் சேர்க்கிறோம். I will see, we will see, you will see, plural form you will see, he will see, it will see, they will see. இப்போ present tense, past tense, future tense. அதுல வந்து first person எப்படி சொல்றது, singular plural எப்படி சொல்றது, second person singular plural எப்படி சொல்றது, third person singular plural எப்படி சொல்றதுன்னு 3 டென்ஸுக்கும், அதாவது நிகழ்காலம், கடந்த காலம், வருங்காலம், இது 3க்குமே பார்த்துட்டோம் இல்லையா. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, நான் 2 டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஒன்னு பர்சன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். தமிழ்ல சொல்றேன், தன்னிலை, முன்னிலை, படக்கை சொல்றேன் இல்லையா, ஒருமை, பன்மை சொல்றேன். அந்த டயக்ராம் கொஞ்சம் பெருசாவே வரைஞ்சிட்டு வீட்டில் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சார்ட் பேப்பர்லேயே கூட அதை வரைஞ்சி வச்சுக்கலாம். அப்ப ஒவ்வொரு வேர்டும் நீங்க புதுசா கிடைக்கும் பொழுது, இப்ப சீன் ஒரு நாளைக்கு கிடைக்குது, ஸ்விம்னு ஒரு நாளைக்கு கிடைக்குது, ஈட் ஒரு நாளைக்கு கிடைக்குது. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு 5-6 வேர்ப் எடுத்துட்டு இதுல பொருத்தி நீங்களா ஃபாஸ்டா சொல்லி பார்க்கணும். முதல்ல வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுங்க, ஐ கோ, வி கோ அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் வந்து நம்ம அடுத்து வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ், பாசிட்டிவ் கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் அப்புறம் போகும். இப்ப 3 டென்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? நிகழ்காலம், கடந்த காலம், வருங்காலம் புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த டயக்ராம், பர்சன்ஸ் டயக்ராம், ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே, அந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு ஒரு இடத்துல வீட்டுல பொருத்தி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து நீங்க 2-3 பேரை சேர்ந்து, ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் கூட சரி, பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி, ஜெனரல் பப்ளிக் யார் எந்த வயசுக்காரங்களா இருந்தாலும் சரி, இதை ஒரு 2-3 பேர் சேர்ந்துட்டு பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இப்ப யாருமே உங்களுக்கு கிடைக்கல, ஒரு கண்ணாடி முன்னால் நின்றுட்டு நீங்க என்ன பண்ணலாம்,
I go, we go, you go, you go, he goes, she goes, it goes, they go அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது வேகமாக சொல்லி பார்க்கணும். நீங்கள் வந்து எவ்வளோதான் வாசித்தாலும், எவ்வளோதான் இங்கிலீஷ் படிச்சிருந்தாலும், டெக்ஸ்ட் புக்கில் படிச்சிருந்தாலும், கிளாஸ் ரூமில் கேட்டிருந்தாலும், நீங்களா வந்து சொல்லாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து அது ஃபாஸ்டாக ஃப்ளூயண்ட்டாக பேச முடியாது. இப்போ ஒரு சின்ன டீவியேஷன். ஸ்போக்கன் இங்கிலீஷிலிருந்து என்ன பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். அதாவது கடந்த 45 வருஷத்துக்கு மேலே நான் ஆங்கில பள்ளிகளிலேயே இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் 45 வருஷமா டீச்சர், வைஸ் பிரின்சிபல், சீனியர் பிரின்சிபல், டைரக்டர் அப்படிலாம் இருந்திருக்கேன். வெளிநாட்டில் பிரின்சிபலும் இருந்திருக்கேன். இந்த என்னுடைய அனுபவங்களை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால இப்ப 2 ஆஸ்பெக்ட் நான் எடுத்திருக்கேன். ஒன்று இப்போ வச்சுக்கிறோமே, இதுல வந்து ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட், இன்னொன்று பிராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃபார் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கிராமப்புறங்களில் உள்ள சிட்டி அல்லாத இடங்களில் உள்ள பள்ளிகளுக்கு வேண்டிய ஸ்போக்கன் இங்கிலீஷ். இந்த 2ஐயும் நான் வந்து இப்போ நிறைய மாணவர்களுக்கு, நிறைய பள்ளிகளுக்கும் தர விரும்புகிறேன். இந்த என்னுடைய பிராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ், இராகுவாஸ் பிராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் 001 ஆரம்பிச்சு இப்போ 006 வரைக்கும் இப்போ நெட்ல இருக்கு. அது யார் வேணாலும் ஃப்ரீயா பார்த்துக்கலாம். இப்ப பள்ளிகள் விரும்பினா நான் அங்கே வந்து கூட அவங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கோர்ஸ், டீச்சர்ஸ்க்கு நிறைய ஓரியன்டேஷன் தேவைப்படுது. மெயினா சிட்டிகள் அல்லாத இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல உள்ள டீச்சர்ஸ்க்கு ஓரியன்டேஷன் தேவைப்படுது. அதை நான் வந்து டைரக்டாவோ அங்கே வந்தோ இல்லைன்னா ஆன்லைன் மூலமாவோ என்னுடைய வீடியோக்கள் மூலமாவோ அவனை ட்ரெயின் பண்ண முடியும். அப்போ அவனை மோட்டிவேட் பண்ணிட்டா ஈஸியாக குழந்தைங்களுக்கு அந்த பிராக்டிக்கல் ஸ்போக்கன் இங்கிலீஷை ஈஸியாக அவங்க கடத்திடுவாங்க. அது ஒன்று நோக்கம். அப்புறம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் வந்து நான் ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு நாட்டில், வெளிநாட்டில் பிரின்சிபலாக இருக்கும்போது அங்கே உள்ள 100% ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேனா சுத்தமாக படிக்க தெரியாது. அங்கே உள்ள டீச்சர்ஸும் அப்படிதான். இங்கே நம்ம இந்தியாவிலையும் எடுத்துட்டோம்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ்க்கு பேனா எப்படி பிடிக்கிறதுன்னு தெரியல. அது அவங்க வந்து யாருமே கரெக்ட் பண்றதில்லை. அதனால என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய கையெழுத்து வந்து ரொம்ப மோசமா இருக்குது. அந்த கையெழுத்தை வந்து திருத்துறது வந்து ரொம்ப ரொம்ப எளிது. ஜஸ்ட் அந்த ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணா பண்ணிட்டு என்னுடைய பிராக்டிஸ் புக், ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் புக் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணலாம். இல்லைன்னா ஆன்லைன்ல அவங்க கோர்ஸ் அட்டன் பண்ணலாம். இப்போ மதுரையில் உள்ளவங்க நேரடியாக என்கிட்ட வரலாம். மற்றவங்களுக்கு ஆன்லைனில் நான் பண்ண முடியும். வேற வேற ஸ்கூல்ஸ்க்கும் ஓரியன்டேஷன் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதனால டியர் கரஸ்பாண்டன்ஸ், பிரின்சிபல்ஸ், நீங்க வந்து என்ன எளிதில் தொடர்பு கொள்ளலாம். நான் வந்து நிச்சயமாக ஹெல்ப் பண்றதுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன். நான் இப்போ இத்தனை வருஷமா ஒரு 45 வருஷத்துக்கு மேல நான் பெற்ற அனுபவத்தை மற்ற டீச்சர்ஸோடையும் மற்ற மாணவர்களோடையும் ஈவன் பேரண்ட்ஸோடையும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்கு நீங்க வந்து இந்த கரஸ்பாண்டன்ஸ், பிரின்சிபல்ஸ் எல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். உங்களுக்கான பெரிய ஹெல்ப்பா இருக்கும்.